கவனம் இங்கே பாருங்க காட்டுங்க முன்னுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வர்றா அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு பக்கத்திலே வந்து நண்பன் தங்கி நிற்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இன்றைய இரவு பொழுது எங்களுக்கு வந்து போனது. பார்த்தீங்கன்னா இரவு என்ன ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுது. அது வந்து ஒரு பயங்கரமான சம்பவம். அது இரவு இல்லை, இன்றைக்கு இப்போ நேரத்தை காட்டுறேன் பாருங்கள். ஜூன் 28 காலை பொழுதுல பாருங்க, டைம் பாருங்க, எத்தனை மணி? 5 மறைஞ்சுதா? சொல்லுங்க டைமு. 4:55. அதிகாலை 4:55. இன்னும் 5 நிமிடங்களில் காலை 5 மணி ஆக போகுது என்ன. அப்போ ஒரு ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முந்தி நான்லாம் வந்து இன்றைக்கு 2 மணிக்கு வந்து எழும்பிட்டு எனக்கு தூக்கமே வந்து வரல. எனக்கு காரணம் என்னென்றால் இது ஒரு புது இடம். அடுத்து வந்து எல்லாரையும் வந்து நம்மளோட பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தபடியால் வந்து தூக்கம் பயங்கரமாக வரல. சரி, என்ன சோகம் நடந்துன்னு சொன்ன மக்களே, இரவு வந்து நாங்கள் முழுக்க கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனை ஒன்று இருக்குது. சரியா, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்து வீடியோ எடுப்போம். இப்போ ஒரே ஃப்ரேமில் ஒரே இடத்துல நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால் வந்துட்டு ஒரே தடவையில் வந்து ஒரு 50 நிமிஷம் வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் வந்துட்டு 25 எடுப்போம். சரியா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு 50 நிமிடங்கள்னு சொன்னால் வந்துட்டு 50 நிமிடமே அப்படி தொடர்ச்சியாக வந்து வீடியோ எடுப்போம். அப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இரவு வந்து காவலுக்கு போனாங்க. என்ன இங்கே வந்து வயல் காவல் வந்து எப்படி போகிறான்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வீடு என்ன, அந்த வீட்டில் தங்கி நாங்கள் நின்று இரவு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்திருந்தாங்க. நான் எப்படி காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. காலையில் வந்து அதிகாலையில் சனு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வீடியோ, அதாவது ஃபோனில் எடுத்து பார்ப்பார். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஓகே ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு பழைய வீடியோக்களை வந்து டிலீட் பண்ணுவார். இப்போ நேற்று போட்ட வீடியோலாம் வந்து டக்குன்னு வந்து டிலீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரேஜை வந்து என்னை ஏற்படுத்துவார்னே. அப்போ அந்த வகையில் அதிகாலையில் எழும்பி நித்திர கண்ணில் தம்பி வந்து ஒரு வேலை செய்கிறார். அதுக்காக நாங்கள் இந்த காலையில் வந்து ஏசியலாதுன்னு 2 நாள் காலையில் என்ன நடந்த சனு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட வேலை. அது வந்து நான் ஸ்டோரேஜை வந்து டெலிட் பண்ணிருக்கல வந்து நான் எக்ஸ்போர்ட் ஆகின வீடியோ ஒன்று போட்டு மேலே இருந்த சேர்த்து அழிச்சு எடுத்தேன். ஓகே, இப்போ என்ன நடந்துன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இப்போ போடக்கூடிய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 35-40 நிமிஷம் வீடியோ நாங்கள் போடுறோம். நாங்கள் அப்படி ஆரம்பத்தில் முதல் எடுக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வீடியோ எடுப்பேன். இது ஒத்தடியாகவே வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ, ஒரு 50 நிமிஷம் வீடியோ பார்த்த உடனே நினச்சிட்டா வந்து இது ஏற்கனவே எடிட் பண்ண வீடியோ, எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ, அப்லோட் பண்ண வீடியோன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து இரவு எடுத்த வீடியோவும் சேர்த்து தம்பி அழிச்சு விட்டான். அழிச்சோட வந்து நாங்கள் இரவு கஷ்டப்பட்டதுக்கான என்ன பிரதிபலம் எல்லாம் வந்து போயிட்டு, அப்போ என்ன செய்யறது தெரியாமல் வந்து இவர்கிட்ட சொன்னோம், ஓகேடா இப்போ நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த அதிகாலையில், அதாவது அதிகாலைன்ற இதான் ஒரு மனிதன் வந்து எழும்பக்கூடிய ஒரு என்ன நேரம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4:58 ஜூன் 28 சனிக்கிழமை எங்களுடைய 4வது நாளை வந்து நாங்கள் சிறப்பான முறையில் வந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை வந்து நெட்வொர்க் பிரச்சனை. கார்டு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கவரேஜ் இருக்காது. நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை நான் போயிட்டு நீங்கள் பார்த்து அந்த 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு வீடியோவை நாங்கள் அங்கே போயிட்டு ரிதிதன் அப்படின்ற இடத்துல போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகலை. திரும்பி பார்த்துக்கின்னு சொன்னால் வந்துட்டு வெளிக்கந்த அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ வந்து எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எடுத்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுத்துருக்கு. 2 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன்னா மொத்தமாக வந்து 3 மணித்தியாலம் வந்து எனக்கு தேவைப்பட்டது இந்த 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வார நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவனை வந்து சமைச்சு சாப்பாடை வந்து ரெடியாக வந்தான். கிட்டத்தட்ட நான் 5 மணி 6 மணி தான் வந்தேன். சாப்பிட்டு அந்த வீடியோவில் சமையல் வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் நேஷன் ப்ளோக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நேற்று நாட்டுக்கோழி நண்பண்ட கையால் வந்து செஞ்சு வச்சுட்டு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம். உண்மையிலே நாங்கள் தங்கி, அதாவது அந்த ஓகே விளக்கத்தை காரணம் பாருங்களா.
சரியோ இப்போ வந்து விட்ட வடியத்தில் நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறந்து போன சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல மீட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்துல செய்யலை. வளமையாக வந்து இப்படியான விஷயங்கள் தீனா மூட்டக்கூடிய அந்த அடுப்பு இருக்கு தானே, நம்ம தீனா வந்து இருக்கக்கூடிய என்ன அப்படி இருக்கக்கூடிய அந்த அடுப்பில் வந்து தேயிலை வைக்கிறது பழைய காலத்து போச்சு. ஏன்னா இந்த யானைக்காவல் புறாக்கள் தான் அப்படி தான் தங்குறது. நாங்கள் எப்படி தூங்கூட இப்படி தங்கி நிதம்ன்ற முழு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் எங்கள்கிட்ட வீடியோ நாங்கள் எடுத்துருந்தோம். அந்த வீடியோலாம் டிலீட் ஆகிடுது. சரியோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் எங்கே வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டு பாருங்கள் மக்களே. இதான் அடுப்பு. இந்த போச்செல்லாம் பார்த்துருப்பேல். இது வந்து எவ்வளோ பழைய ஆளது இதுன்ற இது நல்லா இருக்குண்ணே. பயரெல்லாம் அறிய போகுது தம்பி. இங்கே பாருங்க சிரட்டா மெழுகு மக்களே தான் பாருங்க மக்களே. மெழுகு மூடிய பாருங்க சிரட்டை பதிலா வெள்ளி மங்களமா அடுப்பு. ஒளியை பார்த்து விட்டு பார்க்க வெங்கல கலத்தில் கலராப்பாய். அதாண்டா வந்து பழைய போச்சுடா பாதி. அதான்டா பாய் போச்சுக்கு மேலே சிரட்டா வைக்கணும்டா. கவனம். இங்கே பாருங்க காட்டுங்க முன்னுக்கு இப்படி ஆகி வராது. அதான் 2 தான் காட்டுறாரு சிரட்டை. பட் இந்த போச்செல்லாம் கண்டு எவ்வளோ ஆளுண்டா. ஓடா பாய் ஒரு இதான் எடுத்தாங்க பிடிச்சி இறக்குறதுக்கு. இதாகிடுது சூடா இதாகிடுது தானே கொஞ்சம் தானே கைசன் தூள்பட இறக்க உடனே அந்த சிரட்டையில மனமண்டு வருதுண்ணே. அந்த கணக்கு கொடுக்க தானே இல்லை அவர் தினம் வந்து இப்படி செய்கிறாருன்றது வந்து இப்போ எங்களுக்கு வந்து காட்டுறார். தண்ணி போய் சேர்த்து வர்றா. என்னடா அது பஸ் ஓடுற மாதிரி தாங்க அது. அப்போ எவ்வளோ கீட்டா கொதிக்க கட்டு சூடு. நாங்கள் இதுக்கு தேயிலத்தூள் போகிறோம். தேயிலத்தூள் தெரியுதா? அப்படியே காட்டுங்க மேலாலே. ஓகே கொஞ்சம் வந்து தங்கான மாதிரியா. ஓகே 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 சத்தத்தை பாருங்க மகது எப்படி கொதிக்கணுது. போட்டு போட எவ்வளோ நேரம் விடணும் கைசன்? இப்போ இருக்கிறாண்ணா அப்போ இதை எடுத்துவாங்க. பிடிக்கலான்னு தான் இறக்கிவிடும். இல்லைடா பாய் அப்படி இல்லை. ஓகே ஓ மை காட் பாருங்க மகளே போச்சியில் என்ன பழைய போச்சியில் வந்து சுடுன்னு வச்சு நாங்கள் இப்போ பிளேன் குடிக்க போகிறோம் இந்த விடிய காலையில் 5 மணிக்கு என்ன. ஓகே இதில் வச்சா அண்ணே. ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வந்து தேயிலே போட போகிறோம்னே. எங்கிட்ட பிளேண்டிலாம் வந்து போகிறதுக்கு சிறந்த செஃப் ஆரண்டு கேட்டால் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஆள். இறைச்சி குழம்புலேருந்து பலாக்காய் சொதிலிருந்து என்ன இப்படி விதவிதமாக வந்து சமைச்சு தரக்கூடிய ஒரு அன்னை ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து எங்களுக்கு சாப்பாடு போயிடக்கூடிய எங்களுடைய அன்பு நண்பன் வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளாக்கினுடைய செஃப் என்ன அவரனுடைய கையால் வந்து அழகான முறையில் நாங்கள் பிளேண்டி போட போகிறோம். பிளேண்டி போகிறதுக்கு முன்னால் வந்து நாங்கள் எந்த இடத்துல தங்கி நின்றோம் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் லேசாக காட்ட பாருங்கள். இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க பாருங்கள் பாருங்கள் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம். தூக்கமா? ஓகே சும்மா நடிக்கிறீங்களா நீங்கள்? ஆ இல்லை தானே? பாருங்கள் மக்களே அந்த பக்கம் பெட்ஷீட் தலையணி எல்லாமே இருக்குது. இதுதான் எங்களுடைய வீடு. இன்னைக்கு என்னதான் அப்படி என்னடா சத்தம்? ஆ மிதுரு ஏதோ சத்தம் வந்துடுவாவே தும்மனிங்களா? ஓகே பாருங்கள் எங்களுடைய டெண்டை வந்து நாங்கள் நீண்ட நாளுக்கு அப்புறம் நாங்கள் அடிச்சிருக்கேன். இப்படி நிற்க ஒன்று முடிவு எடுத்துனாங்க. இதுக்குள்ளே வந்து வேலையை தூங்கினேன். ஐயோ என்னென்னு சொன்னால் வந்துட்டு இதெல்லாம் போட்டு இருந்து இங்கே இருந்து முழுவதும் வந்து வீரியாக வந்துருந்தது. அதை வந்து இப்போ டிலீட் ஆகிருந்தா கவலை. இடைக்கடிக்க பூச்செல்லாம் ஓடி தெரியுது மக்களுக்கு. பாம்பு தெரியுது, நட்டுக்காளி தெரியுது, மட்டத்தில் தெரியுதுன்னு எல்லாமே தெரியுது. 2 நாள் நாங்கள் நேற்று வந்து குளிக்கலை. உண்மையான விஷயம் அதுதான். சரியோ ஏன்னா கடும் லேட் ஆகுது. இன்றைக்கு காலையில் நாங்கள் சில வேளை வந்து இன்றைக்கு மீன் பிடிக்க போகணும். மீன் பிடிச்சிட்டு வந்து தான் குளிப்போம் சில வேளை என்ன
சொல்ல இல்லாது. அப்படி இல்லைனா வந்து நாங்கள் நேரத்தை குளிச்சுட்டு நாங்கள் மீன் பிடிக்க போவோம். ஒத்தரியா மீனை பிடிச்சி வந்து குளித்தா நல்லா இருக்குமே. அது நல்ல புகையாக இருக்குடா பாய். சரியோ ஓகே. எங்களுடைய 4வது நாளினுடைய ஆரம்பம் இப்போ வந்து தொடங்குது. வாங்க அப்படியே ஒரு சந்தோஷமாக பிளேண்டியை குடிச்சிட்டு மிதுவும் கையால் என்ன இது பண்ணும் பொடுங்காபம் ஒரு கையால் இருப்புமே. ஏன்னா வாழ்க்கை இதில் இருக்கிறதுக்கு நான் வைக்கப்படக்கூடாது. முழு தூக்குறோம் பொறு அம்மா. இந்த கப்பு கப் தொட்டு நக்கிறதால பிளேண்டி அப்படி போடுவீங்களா? சீனி போத்தல் கரண்டி இருக்கு கடுங்க படியாக தேடுங்க தம்பி. வாங்க தம்பி. எத்தனை பூ? 2 படியாக குத்தணும் தூக்கி. எங்க ஆவி இது தாங்க இஞ்சி வாங்க. ஷெப் என்ன ஷெப் நீங்க எடுங்க அந்த இதை எடுத்தாங்க இலைய எடுத்தாங்க. அப்போ புரியலடா ஆவி கை கடிக்குதா? ஒரு கப் 3 கப் சரியோ. இப்படி சத்தம் கேட்கணும் ஊத்துனா சரியோ. கீழே ஊற்றி போடுதா? 5 முடிஞ்சு சரியானே. பாருங்க மக்களே. இப்போ என்ன செய்யணும்னு சொன்ன மக்களே, இப்போ கணக்காக வந்து என்ன போச்சுக்குள்ளேயே நாங்கள் தேயிலையை போட்டு காட்டுங்க எல்லாம் வந்துட்டு வடிக்கிறதுக்கு வடிகட்டலாம் இல்லை சரியா. காட்டு வாழ்க்கைன்னு அப்படி தான் கிடைக்கிற வச்சு சமாளிச்சுட்டு போக வேண்டியது தான். அப்போ 5 பேருக்கு 5 கரண்டி போடும் சீனினே. ஓகே மக்களே. இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் வந்துட்டு 6 கப் என்ன தேயிலை நாங்கள் இதில் வந்து ஊற்றிருக்கோம். அந்த கப்பு மாதிரி 6 கரண்டி சீனி போகணும் என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் என்ன சொல்றீங்க? சரி அண்ணா ஒத்தப்படையில் ஓடக்கூடாதுங்களா? 1 சரியோ 2 3 4 5 5/4. நீங்கள் ஒத்தப்படையில் போடணும் நானே 5/4 ஓடி சரியோ. இப்போ என்ன செய்யணும் நமக்குள்ளே வடிவா கலக்கணும். ஆனால் வந்து விடிஞ்சு வருதுடாப்பா. உங்களுக்கு இந்த விடிகிற பொழுதெல்லாம் படியாக காட்டும் என்ன வயல்வெளி அப்படி கண்டுழுது காட்டு பகுதி. கைசன் ப்ரோ எத்தனை மணிக்கு போகிற மீன் பிடிக்க? காலையில் போவோம்ண்ணே நேரத்துக்கு. கடை வண்டி கடவுளே விளையாட்டாக இருக்கு அன்னைக்கு. அப்படியே கோழியை பார்த்து இல்லாம அது எப்படி பூதண்டு இதெல்லாம் எப்படி? ஐயோ வாங்க மக்களே வாங்க கிராமத்துக்குள்ளே வாங்கண்ணே. சரியான நேரத்தில் கோழி ஊதுவாருங்க. 5 மணிக்கு கோழி ஊதுவாருங்க. 5 நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது கோழி கூவி கொண்டிருக்கு. இப்போ 5:10 ஏனே இஞ்சலா நேரம் காட்டக்கூட நான் தான் லைட் ஆஃப் பண்ணி காட்டணுன்னு இங்கே பாருங்க தெரியுதோ. 5:10 5 மணிலேருந்து கோழி கூவி கூட இருக்கு. அடிங்க சட்டை பயந்து வந்துட்டா. இப்போ நான் இதுக்குள்ளே மட்டான்னு அடிச்சு போட்டு ஒரு கூவிடா பாய். ஓகே இப்போ என்ன செய்ய வேண்டாம் கணக்காக பார்க்கணுமா? இதை விட்டு பாதுடா கொஞ்சம் உப்பு காணாதா சீனி கணக்காதி சரியா. கரண்டி எப்படிங்க பிளாண்டி எங்க டீம் எங்க புல்லட் வாங்க. எஸ் யா கொஞ்சம் உடஞ்சிட்டாங்க சரியா. ஒரு ஆளுக்குரியது வாங்க வழி வாங்கிட்டு போகண்டா பாய். தேயிலை சாய் வாங்க. ஓகே ஆத்தணும் போனோம் ஆத்தரு ஆறு மேலே
ஓகே இந்த காலை பொழுதுல எங்களுக்கு தேயிலை வாங்க முன்னுக்கு பின்ன இங்கே வந்து வாங்க வரா பாய் கை தெரிஞ்சா ஆக்கள் தெரியாடும் பரவாயில்ல இந்த சேட்டு பெல்லாம் போட நினைக்காங்க சரியோ வாங்க வாங்க அப்படி சைட்டால வாங்க அங்கே சைட்டா வாங்க இது இங்கே இந்த காட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலத்தூள் ராய் என்னடா இது என்னன்னு சொல்லுங்க தேயிலத்தூள் நினைக்கிறாங்க இது வந்து பல இலையை அரைச்சி வச்சு தாங்க உங்களுக்கான பிளேண்ட் சின்ன கப்பாடு இந்தாடா பே கைகுடி கப் தான் இந்தா இது பெருசா ஆளை காட்டுங்க கைகுடி கப் கட்டாது அடுத்தால யாரு உங்களுக்கு இந்தாங்க கெண்டி வச்சு அவங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க அடுத்தால கொடுங்க இந்தாங்க சனவு கொடுங்க சனவுக்கு இல்லையா சனவு நானும் அரை குடிக்கும் சரியோ இது என்னது டேஸ்ட் தெரியுமா அந்த கொல்லிர டேஸ்ட் கொல்லினே உண்மைதான்டா கொல்லிர டேஸ்ட் இல்லடா சிரட்டா மேலே இருந்துச்சு அதில் டேஸ்ட் தான் அப்படியே மேய்க்கல அந்தேமா ஒரு பிறகும் நல்லா இருக்கு நான் குடிக்கலடா வெஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கிறா நல்லா வாங்க ப்ரோ வேண்டி கொஞ்சம் குடிங்க எப்படி எஸ் இங்கே வந்து நானும் 2-3 நாள் குடிச்சேன் அந்த கிரீத்தில் கட்டில வச்சு இப்படி ஒரு பிளேன் குடிக்கல அதான்டா அருமை அழகான அந்த தேயிலை வாசத்தோட இந்த காலை பொழுதுண்ட இருளை நிற்கிற அந்த இருளையும் சேர்த்து சீனியும் சேர்த்து சிரட்டையின் வாசம் கீழே விறகுண்ட வாசம் போச்சின் வாசம் எல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான பிளேண்டி என்ன குட் மார்னிங் மக்களே இதை காட்டி சொல்லுண்ணா வணக்கம் மக்களே காலை வணக்கம் மக்களே நீங்களும் தேநீர் அருந்துங்கள் அழகான ஆவி பறக்க பறக்க என்ன சிறகடிப்போம் நம்ம இங்கே வந்த நாளைக்கு இந்த காலை வியூ காட்டலண்ணே அதான் ஏன்னா எழும்புற டைம் அப்படி இன்றைக்கு என்ன 2 மணிக்கு ஆரம்பித்தமாக நான் தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு காவலை வந்து முன்னுக்குப்படுத்தாலே நான் தூங்க நடத்த காட்டேன் எங்கே தூங்கினது இந்த முன்னுக்கு தூங்குனது நான் தான் அந்த இடத்துல முன்னுக்கு இருந்தேன் எனக்கு நித்திர வரல கடாப்புக்கு நீரை வளர்த்ததால யானைக்கும் பாம்புக்கும் தான் பயம் வேற ஒன்றைக்கும் இல்லை நான் இப்போ குடிச்சிட்டேன் பாருங்க மிச்சத்தை வந்து தம்பியை கொடுங்க தான் தம்பி பிடிங்க தாங்க கவராக ஓகே ஓகே எங்கட தம்பியை பாருங்க தம்பி பிளேன் குடிக்க போறார் ஓகே மகளே சொல்லுங்க ஓகே மகளே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பிளேன் குடிக்கப்புறம் பிளேன் குடிக்கப்புறம் வாங்க குடிப்போம் வாங்க குடிப்போம் குடிங்க நீங்கள் ஒரு பாட்டு பாடிங்களே சொன்னோம் அப்படியே ஏதாவது ஒரு பாட்டு இந்த நாளை வந்தாலே ஆரம்பிக்கும் அதுக்கு சொர்க்கமே என்றாலும் இது நம்மூரை போல வரும் உங்களோட வராது எல்லாம் நம்மளோட வருதான் எம் நாடும் என்ன இல்லை இது இலங்கையில் எந்த இடமும் நம்மிடம் நமது தமிழர்களின் இடம் சரியோ படிங்க படிங்க அந்த பாட்டை அவ்வளோதான் தெரியும் அவ்வளோதான் தெரியும் அடுத்த பாடலை இப்போ வழங்க போகின்ற எங்களுடைய அன்பு தம்பி சனு அவர்களுடைய இனிமையான குரலில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக வேண்டி ஒலிக்க இருக்கின்றது என்னோடு கூட சேர்ந்து பாடுவதற்காக மிது அவர்களை நாங்கள் முன்னுக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி மிது ஆரம்பிங்க நீங்க என்னடா எனக்கு அவசரத்துக்குன்னா நம்ம படித்த கோபிலேஷன் அந்த மாதிரிடா படிங்க அதாவது நம்ம படிக்கிறது அந்த இந்தியாவில் வைக்கிறது அவங்கள உத்தமாக இருக்கும் குரல் கடல் கடந்து அவர்களை ஒத்து பாடக்கூடிய அதாவது சிறந்த ஒரு பாடல் வருது இல்லை எனக்கு என்ன பாடல் படிப்போம் நீங்கள் சொல்லுங்க ராஜராஜ சோழன் படிச்சு நீங்க ஹொப்லேட் வர தான் ஆக புரியல இளையராஜா பாடு வேற அவசரத்துக்கு இல்லை நம்ம பாட்டு அப்படி நீங்க படிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்து அதெல்லாம் தெரியும் தானே கொஞ்சம் படிங்க கொஞ்சம் முன்னேறி ஒன்றும் படிக்க தெரியும் அவரியா சும்மா படிங்களா சரியா அதாவது இந்த பாட்டை படிக்க நான் அதில் பிழைகள் எதுவும் இருந்தால் யாருக்கு இது நீங்கள் சமர்ப்பணம் பண்ணீங்க எங்கட வேலாயுதம் அப்பாவுக்கா வேலாயுதம் அப்பாவுக்கு இருக்கலாம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி படிக்க சரியா அதாவது இந்த நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ராஜா பாட்டில் வந்து அந்த லிரிக்ஸை வந்து நடுவில் இருந்து படிச்சு போகிறேன் ஓகேயா
அண்ணாந்து பார்ப்பதற்கு மாளிகை கட்டி அதன் அருகினிலே ஒரு குடிசை கட்டி அண்ணார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினிலோலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் நீ பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த நாடு சீரிக்கும் இந்த சாமி சீரிக்கும். ஹேய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நிறம் பெறும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நிறம் பெறும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. ஏய் கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்ததென்னடா மீச முறுக்கு. ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நிறம் பெறும் காத்திருந்து பாரு ராஜா. ஓகே இந்த பாடல் வந்து உண்மையிலே சிறப்பான முறையில் மிது மிது கைவிடுங்கள் பெஸ்ட்டுக்கு எடுத்தாலும் முடிச்சது வந்து எடுத்தாலும் எங்களுடைய தம்பி இப்படி ஒரு திறமையை உங்களுக்குள்ள வந்து நாங்க எதிர்பார்க்கல தம்பி. அதுல வந்து உண்மையில நன்றி சொல்ல வேண்டிய யாருக்கு இருந்துச்சுன்னா எங்களுடைய பாக்கியராஜா பாப்பா இவங்க ஜோ எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோல படிச்சீங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை படிச்சபடியா மோட்டி பார்த்தாங்க. அப்பா எனக்கு சும்மா ஒரு போட்டி மாதிரி அப்பா படிச்சானா அதுக்கே தான். வேற என்ன பாட்டு படிப்பீங்க இல்லைங்க? வேற பாடல் இப்படி பழைய காலத்தை எழுத்துடுங்க. பாடல் வரி எழுதுறியா அதான் பிரச்சனை. வண்டியோட சக்கரங்கள் என்ன பாட்டு அந்த பாட்டு வியந்த இடத்தில் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம்தான் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் சருகும் போதால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள தமிழனுக்கு அவை சொன்னது. அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம்தான் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சூப்பர் சூப்பர் அருமையான பாடலை பாடி இந்த காலை பொழுது என்ன உள்ளது சேவல் கூவுகின்ற அந்த ஒலியோடு நாங்கள் ரோட்டுக்கு போய் பார்ப்போம் வேணே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி இருக்க காலை வியூ உங்களை காட்டுவேன். ஏன்னா வயலுக்குள்ள மக்களையே ஒரு கிணறு இருக்கான் என்ன செருப்பாங்க பாடுறா இதெல்லாம் கிடக்குங்க சரியோ. அந்த அடகு வாங்க. ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வியூ உண்மையிலே வந்து அருமையான வியூ பாருங்கள். இது இப்போ உங்களுக்கு வழியாக கிளியாக தெரியாதுண்ணே துல்லியமாக தெரியாது. காலையில் எழும்பி உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழும்பி என்ன சொல்கிறது பிளேண்டி குடிப்பாங்க. ஏன்னா பிளேண்டி குடித்தான் மற்ற விஷயங்களை வந்து ஆரம்பிப்பாங்க. பானம் தெரியும் நினைக்கிறேன் என்ன சனு. நேரம் இப்பொழுதோ 5:20. இன்னொரு 40 நிமிஷத்தில் அடே நேரத்துக்கு போண்டா நேரத்துக்கு மீன் பிடிக்க போம். ஓகே என்ன சானு நேரத்துக்கு போனால் நல்ல ஒரு சமையலை போடலாம். மீன் கூட பாடும் நாயப்படுறா இங்கே வார் வயசான நேரத்தில் ஆடுறா ஆளே அண்ணம்மா தம்பி நம்ம தம்பியை தான் அடிக்கும் தம்பி தம்பி அக்கா 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 யோசிச்சு நித்துறா பாய் சரியா நித்தாளும் டிஸ்டர்ப் பண்ணல உங்களையா நம்ம எழுப்பிக்கணும் அதை அதே எழுப்பி என்ன சட்டு மேட்ச் முன்னுக்கண்டா தெரியலை அடே டோஜ் ரைட் எடுத்து போய்க்கலாம்டா ஓடி போய் எடுத்து வரல ஓடுங்க வேமா ஓடுங்க பாப்போம் உஷாரா பாப்போம் காட்டுங்க ஆளே ஓட்டத்தை பாருங்க சிங்கம் ஒன்று பூறப்பட்டது ஓட்டத்தை பாருங்க
பாருங்க மக்களே, இது வயல்வெளி என்ற வழியால் வந்து இந்த பூச்சி பறக்கலாம் கைமாக தெரியுதுனே. நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள ஓடி வரணும் வாங்க, 10 எண்ணுறதுக்குள்ள. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காடு ஓடுடா போய் இங்கே தண்ணி வரல நமக்கு, இல்லாட்டி நல்லா இருக்குன்னு எல்லாம் பார்க்க. மீன் இல்லையா இல்லை இங்கே வந்து எப்படி தண்ணி வரல சொன்னா பார்த்தான் வந்து இன்றைக்கு வராதான். நாளைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக 7 நாளைக்கு வருமா, திருப்பி ஒரு நாள் விட்டு திருப்பி ஒரு 7 நாளைக்கு வருமா. ஒரு நாள் விட்டு 7 நாளைக்கு வருமா. 7 நாளைக்கு வருமா. ஒரு நாள் விட்டு இல்லைடா, இப்போ 7 நாள் 7 நாள் முடிவுக்குள்ளே வந்து ஒரு நாள் தண்ணி வரும் அதுனே, திருப்பி அடுத்த நாளில் தண்ணி வந்துடும். இப்போ நேற்று தண்ணி கட் பண்ணதான், நாளைக்கு தண்ணி தரப்பாடலாம். ஓகே 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 மகளே, இந்த மீன் பிடிக்க போகிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பைக்கில் போயிட்டு ஒரு இடத்த வச்சு போட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க மாட்டாங்க. உண்மையாக போய் ஏதியாண்ணே பிறக்கல போகிறானே. ஆடுகள் நடந்து போகணும். எங்கள்கிட்ட தூண்டில் இருக்குது, அவங்கள்ட்ட தூண்டில் இருக்குது. ஏண்ணே ஆடுற தூண்டில்ல கூட மீன் போட்டு பார்ப்பேன். எங்கள்கிட்ட சிங்கிள் அங்காட்ட வாங்கின தூண்டில்ல வந்து ராசி கொஞ்சம் கூட பை போட்ட உடனே மீன் கொத்துது. அது மீன் எங்கள்கிட்ட செலவை வந்து மிச்சப்படுத்துறதுல வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். தெரியுதாடா எல்லாரும் ஒரு ராசி சிலாக்களுக்கு பாட்டு நல்ல 2 ராசி நல்ல ராசி வளர்ப்பேன். தும்மகாணி குளத்தில் நிறைய மீன் பிடிக்கிறானே. அடையாப்பா என்னென்னு தண்டால் ஒரு தும்மகாணி குளத்தில் மகளே ஒரு நான் நினைக்கிற ஒரு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்க 13 14 வயசு இருக்கும். சைக்கிள் எடுத்து மீன் பிடிக்க போயிட்டேன். அப்போ மீன்லாம் வந்து மணத்து போகக்கூடாது, என்ன நாரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இதான் கட்டு கொட்டை குளிக்கிறேன்டா. அதுதான் பாருங்க மகளே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க மகளே. இப்போ என்னென்னு சொன்னால் இதெல்லாம் வந்து குளிக்க போகிறோம், என்ன வந்து இதெல்லாம் குளிப்போம். சில வேளை மீன் பிடிக்க போகிற ஆற்றுல குளித்தாலும் குளிப்போம். பாருங்கள் இதுதான் கொட்டு, பாருங்கள் எப்படி கேண்டு வயலுக்கு நடுவில் இருக்குண்ணே. ஓகே இதான் பாலி, பாருங்க தானே பாலி. ஒரு அள்ளி காட்டுவோம்ண்ணே. லைட் எப்படிங்க, லைட் அடிங்க எப்படி. காட்டுங்க இஞ்சி கவனமா. ஓ இல்லை இல்லை என்ன என்ன குளிராடா வைக்கி சில்லுன்னு இருக்குடாப்பா தண்ணி. ஓகே மகளே, நமக்கு தண்ணி காணும் நல்லது. அப்புறம் வந்து குளிப்போம். நான் சொன்னதானே மகளே, என்னென்னு சொல்லுவாங்க அப்போ காட்டு வாழ்க்கை வாழை வெளிக்கிட்டோம்னு சொன்னால் வந்துட்டு நேரத்துக்கு வந்து குளிப்பு இருக்காது, ஏன்னா இப்படியான விஷயங்கள்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து இங்கே தவிர்க்கப்படும், ஏன்னா அதெல்லாம் டைமிங் நடக்காதுன்னு. எப்பப்போ எங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை வந்து அமையுதோ அப்போ தான் நாங்கள் அதை செய்ய முடியுமென்ற நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். அங்கால சைட் பார்த்தீங்கன்னா மக்களே காடு, லைட் அடிச்சு காடு இருந்தாங்க. இது பாருங்க மக்களே, தெரியுதா பாருங்க மக்களே. இது வந்து அங்கால வயலுக்கு அங்கால காடு, இப்படி சுற்றி காடுங்க அப்படி கேட்டு பாருங்க, தெரியுதா எப்படி கேட்டு. இதை பாருங்க, இது வைக்கல் காடு என்ன அதில் அழகானவர் இதில் என்னதான் ஆகி. ஓகே மகளே, இப்போ என்ன விளக்க மாட்டா என்னது. இப்போ இந்த டைமில் வந்து சரியான பனி பெஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்து நாங்கள் தூங்குனது பார்த்தீங்கன்னா தூங்குனது வந்து வெளியெலாம் தூங்குனது. அப்போ அதனால் என்ன சொல்கிறது, நம்மளோட இந்த உடலை வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளை வந்து பழக்கப்படுத்தணும், இசைவாக்கம் அடைய வைக்கணும். அதுதான் எங்களுடைய முதலாவது நோக்கம் என்றது நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். காரணம் என்றால் இப்போ நாங்கள் கல் மலை என்ன ரோட்டோரங்கள்
காட்டுக்குள்ளே வயலோரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம்னே அந்தந்த இடங்களுக்கு வந்து எங்களோட உடலையும் வந்து பழக்கப்படுத்தி கொள்ளணும். சில பேர் வந்து வீட்டில் தூங்கிட்டு இப்படியான வயல்வெளிக்கு பக்கத்தில் இல்லை ஒரு காட்டுக்குள்ளே இல்லாட்டி இப்படியான ஒரு தனியார் வீட்டில் என்ன டெண்டுக்குள்ளே தூங்குள்ள வந்து அவங்களோட உடல்நிலையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குண்ணே. சில இதில் வேறு வேறு வருத்தங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குண்ணே. அப்போ நாங்கள் இப்படியே அடிபட்டு என்ன இரும்பு போட்டு என்ன தீப்பாறையில் வச்சு அடிக்கிற மாதிரி எங்களை நாங்கள் என்ன சொல்கிறது எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தி கொண்டு இப்படியான வாழ்க்கையை வந்து நாங்கள் பழக ஆரம்பிக்கணும். இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. நாங்கள் இதை விட இன்னும் என்ன சொல்கிறது அட்வென்ச்சராகவும் இதை விட ஒரு கஷ்டமான ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு வந்து ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா என்ன சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த பழைய கால ஞாபகங்கள் நினைவுகளை வந்து நாங்கள் மீட்டி பார்க்க முயற்சிக்கும். அதே நேரத்தில் அட்வென்ச்சரான வீடியோக்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறது கோஸ்ட் என்ன சம்மந்தப்பட்ட பேய்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் காத்து கொண்டுருங்க. எப்போ சாந்தியாவோட வீட்டை போகணும்னு தெரியாது. ஏன்னா கீழே வந்து கமெண்ட் வந்து கொண்டே இருக்குது, தம்பி போங்க ஒருக்கா போய் பாருங்கள் ப்ளீஸ், ஒரு தடவை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து இன்னொரு தடவை வந்து என்ன சொல்கிறது சொல்கிறாங்க வந்து இல்லாட்டி போகத்தோல் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த ஃபோனில் வந்து இந்த கமெண்ட் போட்டிருந்தவங்க பேர் போட்டிருக்காங்க. நீ கொஞ்சம் பார்ப்போமா? நீங்கள் உங்க கூட ஃபோன் கொண்டு இல்லையா இதில் யூடியூப் சேனல் இல்லையே உங்களை கொண்டு இல்லையா? ஐயோ சரி ஓகே. எங்களோட அடுத்து என்ன காணொலி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பேரில் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்லுவோம். இதோ எப்படி இருக்குது இந்த ஃபீல், இந்த காலை பொழுது எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையிலேயே ஒரு மனதுக்கு இதமாக இருக்குண்ணே. அதாவது இந்த வயலுக்குள்ளே இந்த வயலில் இந்த குருவிகளோட சத்தம் மற்ற பாப்போம். அப்படி அமைதியாக இருந்து பார்ப்போமா குருவிகள் சத்தத்தை? சத்தமாதில்ல உண்மையிலே குருவி அத்வைதம் இந்த சத்தம்லாம் இல்லாமல் போய்துடா. குருவிகள் நிறைய எல்லாம் அழிஞ்சு போகுது. இப்படியான சத்தங்கள்லாம் வந்து நீங்கள் ஊர் பக்கம் எல்லாம் இப்போ கேட்கவே மாட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டு எப்படி சத்தமாதில்ல எப்படி கற்று குருவி சிலாக்கள் இப்போ இதெல்லாம் நாங்கள் இதில் போடுறோம் அந்த மியூசிக் போடுறோம். எங்கே பாருங்க சத்தது அல்லையா அந்த இது குருவி தான் யாராது எல்லாம் குருவி. என்னென்ன குருவி கற்று என்ன தெரியல, அவ்வளோ குருவி கற்றுது. சிட்டுக்குருவி தூக்கணங்குருவி நிறைய குருவி கற்றுது. மகளே இப்போல்லாம் வந்து நம்ம ஊரில் முதல்ல வந்து குயில் கூவி இப்படி கோழி வந்து கூவி வந்து மக்களை வந்து நெத்திலேருந்து எழுப்பும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ காலையில் வந்து ஸ்பீக்கர் போடுவாங்க கோவிலில். அடுத்து வந்து காலையில் வந்து பொக்ஸு போடுவாங்க. பாலை ஊத்துடா கூலை ஊத்துடான்னு காலையில் வந்து ஒரு பாட்டு வந்து அணைப்பாங்க. ஆனால் அப்படியான இயற்கை சத்தங்களோட அந்த கோழி வந்து ரெக்கை அடிச்சுன்னு அந்த சத்தம் போட்டது என்னடா சத்தங்களுக்கு யானை முறுக்கிது வந்துட்டு எழுப்பி பார்த்தேன். அந்த சத்தம் கிட்ட பிறகு குக்கருக்கூண்டு கூது கோழி. அந்த இயற்கை அலையை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்ததுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்ததை விட சந்தோஷமாக இருக்குது என்ன. ஓகே மகளே, அருமையான ஒரு காலை பொழுது எங்களுக்கு இன்றைக்கு ஜூன் 28 நாங்கள் மீண்டும் சொல்லுவேன். இன்றைக்கி தேதியை வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் வெளியில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. நான் வரும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு அதிகமான பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்றது வந்து நாங்கள் இந்த இடத்துல நான் சொல்லிக் கொடுறோம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் வந்து எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து பயனாக இருக்கும்ன்றது நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இப்படியான விஷயங்களை செஞ்சு உங்களையும் நாங்கள் மனசளவில் சந்தோஷப்படுத்துகிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் சேர்ந்து தான் எங்களோட இந்த பயணத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. அதில் இன்னொரு கவலை சொன்னால் வந்துட்டு இரவு எடுத்த வீடியோ வந்து டிலீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கவலை தான். அதுக்காக நாங்கள் தம்பி ஏசையில்லாது ஏன் தம்பி டிலீட் பண்ணு சொல்லிட்டு அறியாமல் வர தவறுகள் அதெல்லாம் வந்து ஒன்றும் செய்யலை. ஏன்னா இப்போ நாங்களும் தான் நிறையப்பட்ட பிள்ளைகள் விட்டுருக்கோம். ஏன்னா அது பிள்ளைன்னு இல்லை, அது வந்து ஒரு விபத்து என்ன சொல்லலாம், தெரியாமல் நடந்த விபத்து. ஓகே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடவுள் ஒருத்தன் இருக்கான்னு. இனி வந்து போகக்கூடிய பயணங்களில் வந்து நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நடக்கக்கூடிய வீடியோக்களை வந்து நாங்கள் இன்றைக்குள்ளே வந்து நாங்கள் போட்டு முடிச்சிடுவோம்ன்றது வந்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய் 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 பாய்.